இந்த முறை 2026 தேர்தலில் டி நகர் தொகுதியில் சத்யா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிடுறார். எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? டி நகர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டி நகர் சத்யா என்கின்ற சத்யநாராயணன் அவர்களுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக போன தடவை 136 ஓட்டு சொற்ப ஓட்டில் தான் அவரோட வெற்றி வாய்ப்பு எழுந்தாங்க. அதுக்கான தண்டனை இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு நல்லா ஒரு பாடம். 5 வருஷமாக இந்த தொகுதியில் கருணாநிதின்றவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஒரு தடவை கூட மக்களை வந்து சந்தித்ததா ஒரு இதுவே இல்லை, வந்ததே கிடையாது. இந்த 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 5 ஆண்டு கால ஆட்சிங்க பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக வந்து எப்படி வந்து திமுக வந்து மக்களை ஏமாத்திட்டு வராங்கன்னா, அவங்க அப்பா தலைமுறை கருணாநிதி அவர் தலைமுறையில் வந்து தமிழ் வளர்க்குறேன்னு தமிழ்நாட்டு மக்கள் அழிச்சிட்டு வந்தார். 2வது ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும் சேர்ந்து மது ஒழிக்கிறோம், மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு 2வது தலைமுறையினை அழித்து வந்தாங்க. இப்போ 3வது தலைமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கஞ்சா பழக்கம், குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தைங்களை கூட இப்போ நம்பி வெளியில அனுப்ப முடியல. சமூகம் வந்து அவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலாண்ட வந்து கூலிப்பு கிடைக்குது. இதை விற்கிறவங்களே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்கள், இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு இது வரைக்கும் யார் அந்த சார்னு வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா தப்பு பண்றது எல்லாமே திமுகவோட ஆளுங்க. ஸ்டேஷன்ல போனா கட்ட பஞ்சாயத்து, அங்கிருந்து போனு, இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து சேகர் பாபு, ஒரு அமைச்சரே வந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு துணையா நிக்கிறாரு அவங்க நிர்வாகிகளுக்கு. அப்ப எங்க இருந்து சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? கஞ்சா வந்து பழக்கம் எப்படி வருது? மாணவர்களோட அடுத்த தலைமுறையினரை வந்து சுத்தமா அழிச்சிட்டு வராங்க. இந்த தமிழகத்துல வந்து இந்த ஆட்சியை வந்து ஒழிச்சாதான் வளமான எதிர்காலம், ஏழைகளுக்காக மக்களுக்காக ஒரு ஆட்சி அமையணும்னா அது டி நகர் சத்யா அவர்கள் வந்தா மட்டும்தான் நடக்கும். அவரு கொரோனா காலத்திலயும் வந்து வீடுக்கு தேடி இல்லம் தேடி உணவு அளித்தவங்க. எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி நின்றாலோ எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் வீடு வீடா வந்து பார்த்து செஞ்சவர் அவரு. 10 வருஷமா இந்த தொகுதியில கவுன்சிலரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. தொகுதி மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு முகம் அவரு. ஆனா இந்த வாட்டி மக்கள் இந்த கருணாநிதின்ற பெயர் கொண்டவங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. தன்னோட தேவைகளுக்கு மட்டும்
கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கறது தான் இந்த திராவிட மாடலோட ஆட்சி. இந்த ஆட்சி ஒழியணும்னா, வளமான தமிழகம் வளரணும்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆள வேண்டும் தமிழகத்தை. அண்ணனோட வெற்றி வாய்ப்பு நிச்சயம்ன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். மாடலை விளம்பர மாடலை ஒழிக்க வேண்டும். அண்ணா திராவிட ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும். இல்ல இந்த முறை டி நகர்ல திமுக சார்பா ராஜா அன்பழகன் போட்டிக்கிறாரு, தாவேகா சார்பா புசி ஆனந்த் அவர்கள் அவங்க பொதுச்செயலரே போட்டிக்கிறாரு. ரொம்ப டஃபா இருக்குன்னு இந்த தொகுதி எல்லாம் பாக்குறாங்க. புசி ஆனந்த் எல்லாம் பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாரா? எப்படி எம்ஜிஆர் மாதிரி எல்லாருமே ஆயிட முடியுமா? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தது மக்களா கொண்டு வந்து அரசியல்ல நீங்க வரணும்னு தலைவரா மக்களா கொண்டு வந்தாங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அவர் கனவோட தமிழகத்துல வரல. இவர் இந்த விஜய் அவர்கள் அவர் பண்ண என்ன ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. பொன்னம்பலம்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் அந்த கிட்னி சிகிச்சைக்கு பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் இப்ப காமிச்சிருக்காரு 800 கோடி சொத்து இருக்குன்னு. ஒரு சக நடிகர்களுக்கே உதவாத ஒரு விஜய், தன்னோட குடும்பத்தையே பார்க்காத ஒரு விஜய் எப்படி தமிழக மக்களுக்கு செய்வாரு? புசி ஆனந்த் யாரு? அவருக்கு தமிழே பேச வரல. விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சா வளமான எதிர்காலம் உருவாயிடுமா? இன்னும் படு மோசமாதான் மக்களோட வளர்ச்சி திட்டங்களும் சரி, எதுவுமே சரி. அவங்க என்ன ஒரு கொள்கை வச்சிருக்காங்க? 2034 தொகுதியில போட்டிடுவேன்னு சொல்லி ஒரு வேட்பாளர் சொல்றாரு. அப்ப அந்த கட்சியோட அடிப்படை ஒரு இதுவே தெரியாம இருக்கு. தமிழக வெற்றி கழகம் நடிகரா வேணா விஜய் எல்லாரும் ஏத்துப்பாங்க. தமிழ்நாட்டுல அரசியல் ஒரு தலைவரா அவர் வர்றது ரொம்ப கஷ்டம். எண்ணிக்கைகள்லாம் வாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிவாஜி ஆரம்பிச்சு, ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு, கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிச்சாரு டார்ச் லைட்டை வச்சுட்டு. அவர் என்ன ஆனாரு? இன்னைக்கு திமுகல போய் இணைஞ்சிட்டு ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அதே தான் நாளைக்கு இதுவும் நடக்கும். மக்களை ஏமாத்தி அவங்களோட ஸ்டாண்டை இந்த 5 வருஷத்து இந்த எலெக்ஷன்ல பார்த்துட்டு நாளைக்கு இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. இவங்க மாடல் அரசுக்கும் விஜய்க்கும் புசி ஆனந்தெல்லாம் வர்றதுக்கு தமிழ்நாட்டுல இந்த டி நகர் தொகுதியில வர்றதுக்கு சத்யா அண்ணனை பீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
புசி ஆனந்தா இருந்தாலும் சரி, திமுகவோட வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவரை கவுன்சிலராக இருந்தே அந்த மோகன்றவர் எதுவுமே பண்ணலை. அப்போ இங்கே சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் ஆக்க மாட்டாங்க. அப்படி ஆக்குனாங்கன்னா பார்ப்போம். விளம்பர மாடல் வந்து ஒட்டி ஒட்டி தான் அவங்க இந்த கடந்த ஆண்டு 5 ஆண்டு காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் மகளிருக்குன்னு சொன்னாங்க. 28 மாதம் தராத ஒரு திமுக அரசு இப்போ கோடைகால விடுமுறை, கோடை காலத்தை முன்னிட்டு 5000 ரூபாய் என்ன போடுறீங்க? இதுலயே தெரியல அவங்க விளம்பரம் தான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? மக்கள் நலன் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? ஏழை எளிய மக்களுக்கு 7.5 வந்து 11 மருத்துவக் கல்லூரி வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த 4 வருஷம் 2017 21க்குள்ள அவர் பண்ண திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எடப்பாடியார் அண்ணன் எப்படி சொல்றாரு? என்ன வந்து என் எதிர்க்க சரிசமமா பேச சொல்லுங்க, நீங்க பண்ணதும் நாங்க பண்ணதும்னு. வளமான தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்றால், பாமர மக்களும் வாழ வேண்டும் என்றால் தமிழகத்தில் இரட்டை இலை ஆள வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வாழ்க தமிழகம். ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஆவது உறுதி என்று இதன் மூலம் தெரிவித்து நல்ல வரவேற்பு. அடுத்தது விடியா திமுக அரசு செய்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியும் செய்யவில்லை. ஆகையால் எடப்பாடி அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு உள்ளது. எங்களுக்கு மும்முனை போட்டியே இல்லைங்க. நாங்கள் மெஜாரிட்டியாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்.